அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்திங்கன்னா அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குறள் எண் 502 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. இந்த குறள் என்ன சொல்ல வந்ததுன்னா, தெரியாமல் ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை எப்படி மாறும், தெரியாமல் ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறள்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். இன்னும் நம்மளோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு திருக்குறளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த திருக்குறள் இன்றைக்கி உங்களுக்கு உதவலைனாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எந்த வழியில் போகணும், எந்த திசையில் போகணும்னு தெரியாதப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவும். குறள் பார்க்கலாம் வாங்க. குடி அப்படின்னா நற்குடி, பிறந்து அப்படின்னா தோன்றி, குற்றத்தின் அப்படின்னா பிழைகளின் நின்றும், நீங்கி அப்படின்னா தவிர்த்து, வடு அப்படின்னா குற்றம், இந்த இடத்துல வடுன்னா என்ன குற்றம், பரியும் அப்படின்னா அஞ்சுகின்ற, பரியும்னா என்ன அஞ்சுகின்ற, நான் அப்படின்னா இழி தொழில்களில் மனஞ்செல்லாமை, நாண்டுக்கிட்டு சாகுன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, நான்னா என்ன இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் நான் அப்படிங்கிறது இழி தொழில்களில் மனஞ்செல்லாமை, உடையான் அப்படின்னா உடைமையாக கொண்டவன், கட்டே அப்படின்னா இடத்தே, கட்டேன்னா என்ன இடத்தே, தெளிவு அப்படின்னா ஆராய்ந்து துணிதல், தெளிவுன்னா என்ன ஆராய்ந்து துணிதல். இதோடைய விளக்கம் பாருங்க. நல்ல குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழியான செயல்களை செய்ய அஞ்சுகின்ற நாணம் உடையவனையே நம்பி தெளிய வேண்டும். உயர்குடியிற் பிறந்து காமம் வெகுளி முதலிய குற்றத்தினின்று நீங்கி தனக்கு வரும் பழியை அறுக்க வல்ல நாணமுடையவன் கண்ணத்தே அரசனது தெளிவு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தான் பிறந்த குடியின் குற்றத்தை நீக்கி அவமான தழும்புக்கு அஞ்சுபவரே தெளிவுக்கு அடையாளமானவர். நல்ல குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழிய செயல்களை செய்ய அஞ்சுகின்ற நாணமுடையவனையே நம்பி தெளிய வேண்டும். நல்ல குடும்பத்தில் பிறந்து குற்றம் ஏதும் இல்லாதவனாய் பழிக்கு அஞ்சி வெட்கப்படுபவனையே பதவிக்கு தெரிவு செய்ய வேண்டும். குற்றமற்றவனாகவும் பழிச்செயல் புரிந்திட அஞ்சி நாணுகின்றவனாகவும் இருப்பவனையே உயர்குடியில் பிறந்தவன் என தெளிவு காண வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு தீய செயலை செய்கிறாங்க, ஒரு குற்றத்தை செய்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு அவமான பேரை தந்துடும். நாம் அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கோமா, நம்ம பிறந்திருக்க குடும்பம் எப்படியாப்பட்டதுன்றதை நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாக தான் அறிய முடியும். நீ எவ்வளோ கேவலமான வேலைகளெல்லாம் பண்ணிவிட்டு நான் அப்படியாப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தேன்னு சொன்னால் அது உனக்கும் இழிவு, உன்னுடைய குடும்பத்திற்கும் இழிவு, உன்னுடைய நண்பர்களுக்கும் இழிவு, உன்னோட சொந்த பந்தம் சுற்றார் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் நீ செய்கிற ஒரு சின்ன ஒரே ஒரு தப்பால் குடும்பம் மொத்தத்துக்கும் அவமானம் வரும், சொந்தத்துக்கு எல்லாருக்கும் அவமானம் வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒருத்தவங்களை நம்ம வேலைக்கு வைக்கிறோன்னா அவங்க மூலமாக ஒரு சின்ன தப்பு ஏற்பட்டாலுமே, அச்சோ இந்த மாதிரி தப்பு ஏற்பட்டால் நம்மளை நம்பி இருக்காங்க, நம்மளை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காங்க, நாளைக்கு இது நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து, அந்த உயர்ந்த குடிங்கிறது அதுதான், அப்படியா இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது வெற்றியை தரும். தான் பிறந்த குடியின் குற்றத்தை நீக்கி அவமான தழும்புக்கு அஞ்சுபவரையே தெளிவுக்கு அடையாளமானவர். நல்ல குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழியா செயல்களை செய்ய அஞ்சுகின்ற நாணம் உடையவனையே நம்பி தெளிய வேண்டும் அப்படிங்கிறதான் அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு தப்பும் பண்ணக்கூடாது, எந்த குற்றச்செயல்களையும் ஈடுபடக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கும் கெட்ட பேர், நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர், நம்ம சுற்றி இருக்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்களுக்கு எல்லாம் கெட்ட பேருன்னு எவன் ஒருவன் அஞ்சுகிறானோ அல்லது எவள் ஒருவள் அஞ்சுகிறாளோ அவளை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறதான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க.
குடிபிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. குடிபிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.